வணக்கம். முருகன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள். முருகனுடைய பாடல்களை கேட்கிற போது தனி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாருக்குள்ளேயுமே வரும். அதுல இப்போ வரைக்கும் நம்ம மறக்க முடியாத முருகன் பாடல்கள்னு ஒரு பாட்டு தான் கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம்பெற்ற திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. இந்த பாடல் உருவான வரலாறு அதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். கந்தன் கருணை திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் புராண பக்தி படங்களுக்கு பேர் போன ஏபி நாகராஜன் அவர்கள் தான். அந்த படத்துக்கு இசையமைச்சவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். இப்போ ஒரு நாள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய அண்ணன் AL சீனிவாசன், அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன், இவங்க 3 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபிலிம் சாம்பர் விழா. அந்த ஃபிலிம் சாம்பர் விழாவில் இறைவணக்கம் பாடுறாங்க. அந்த இறைவணக்கத்தில் ஒரு பாடல் கேட்குது. பாடுறாங்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, இது வரைக்கும் அவர்கள் கேட்டிராத ஒரு பாட்டு. சூலமங்கலம் சகோதரிகள் பாடின பாட்டு. ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. இதுனா இந்த பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால். அப்போது படத்துல வரல, தனிப்பாட்டா வந்துருந்துச்சு. இந்த தனிப்பாட்டை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா சூலமங்கலம் சகோதரிகள் வந்து பாடியிருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாரு. பூவை செங்குட்டுவன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. இந்த பாட்டை கேட்ட உடனே 3 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம கந்தன் கருணை திரைப்படத்துல இதே மாதிரி ஒரு பாட்டை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப இந்த பாட்டை யாரை எழுத வைக்கலாம் அப்படின்னு ஏபி நாகராஜன் அவர்கள் யோசிக்கும் போது கண்ணதாசன் அவர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் எழுதவே தேவையில்லை, பூவை செங்குட்டுவனே ஏற்கனவே இந்த பாட்டை அற்புதமா எழுதியிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பர் பாட்டு, அதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணா போதும். என்னன்னா, சென்னையிலே கந்த கோட்டம் உண்டுன்னு ஒரு இடம் வரும். சென்னையிலும் கந்த கோட்டம் உண்டு. அதுக்கு பதிலாக சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, அதை மட்டும் மாத்திக்கிட்டா இந்த பாடல் இப்ப இருக்கிறபடியே இன்னும் சிறப்பா இருக்கும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொல்லிடுறாரு. சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு. இப்போ இந்த பாட்டு தனிப்பாட்டா வந்துச்சு பாருங்க. அதுக்கே ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தான் இசை நம்ம சொன்னோம். அவர் நிறைய பாடல்கள்லாம் தனிப்பாடல்கள் அமைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ முருக கானாமிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம், முருகனுடைய பாடல்களா இசையமைச்சு ஒரு இசை கோர்ப்பா வெளியிடுறார், ஒரு கேசட்டா. அப்போ அந்த முருக கானாமிருதத்துக்கு யார் பாட்டு எழுத வைக்கலாம் அப்படின்னா, பூவை செங்குட்டுவன் அவர்களை வச்சு பாட்டு எழுத வைக்கணும்னு சொல்லி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஆனா அவர் எழுத முடியாதுன்ட்டார் பூவை செங்குட்டுவன் அவர்கள். ஏன் எழுத முடியாதுன்னா, அவர் வந்து திராவிட சிந்தனையில ஊறி போன ஒருத்தர். அதுல ஊறி போன ஒருத்தர் அதை எழுத முடியாது, அதனால நான் எழுத மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஆனா குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் விடுறதா இல்லை. அவருடைய பங்களிப்பு நிச்சயமா தேவை. அதுக்கு அவர் எழுதினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. அவர்கிட்ட போய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னோடனே சரி இவ்வளவு தூரம் கேட்கறாருன்னு சொல்லி அவரும் மனசை மாத்திட்டு எழுதுறாரு. அது ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், பூவை செங்குட்டுவன் அவர்களுடைய இன்னொரு பேர் வந்து முருகவேல் காந்தி. அவர் பேர்லயே முருகன் இருக்காரு. அப்படிங்கிறப்போ எழுதுவோம், பரவாயில்ல, எல்லாம் ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. எல்லாம் நம்ம தமிழ்ல தானே எழுத போறோம், அவர் ஒரு தமிழ் கடவுள் தானே சொல்லி அவரும் எழுத ஒத்துக்கிறாரு. அப்போ அவர் எழுதின பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாட்டு. இந்த பாடலை திரைக்கு கொண்டு வருகிற போது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில ஒரு சில மாற்றங்கள், ஏன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணணும்ல, அப்படிப்பட்ட மாற்றங்களை திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டு தனிப்பாட்டா இருக்கும்போது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைச்சப்ப அதுல யார் பாடியிருப்பாங்கன்னு நம்ம முதலே சொன்ன மாதிரி சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டை சூலமங்கலம் சகோதரி, அதாவது சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் P. சுஷீலா அம்மா அவர்களும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. வள்ளியா ஜெயலலிதா அவர்கள் வந்து வருவாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு P. சுஷீலா அவர்களும், தெய்வானையாக KR விஜய் அவர்கள் வருவாங்க. அவர்களுக்கு சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. ஒரு தாலாட்டு பாட்டு வடிவில் இருக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஒரு தாலாட்டுற மாதிரியே ஒரு இசை கோர்ப்பு கொடுத்திருப்பாரு. இதுல பூவை செங்குட்டுவன் அவர்களுடைய வரிகள் இப்போ வரைக்கும் நம்முடைய மனதில் அப்படியே பசுமரத்தாலை போல பதிஞ்சிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும், பழனியிலே இருக்கும் கந்தப்பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோருக்கு ஞானப்பழம், சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. உனக்கான மனக்கோவில், உன்னை விரும்பக்கூடிய பக்தர்களுடைய மனம்ங்கிறது ஏராளம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அங்க வந்து உருவாகிற அன்பு இருக்கு பாரு,
அதுல வந்து நம்ம அளவே சொல்ல முடியாது, இவ்வளவு தூரம் உன்னை நேசிக்கிறாங்க பக்தர்கள்னு. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சம் இல்லைன்னு போட்டார் பாருங்க பூவை செங்குட்டுவன் அவர்கள். அதை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினது, சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் பி சுஷிலா அம்மா அவர்களும் சேர்ந்து பாடினது நம்முடைய மனதை வந்து அப்படியே உருக்கிறோம் இந்த பாடல். அதுலேயும் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசை திரைக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் படத்துலையும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேரை நம்ம நிச்சயமா மிகப்பெரிய அளவில் பாராட்டி ஆகணும் எல்லாருமே, ரசிகர்கள் எல்லாருமே. ஒருத்தர் கேவி மகாதேவன் அவர்கள். என்ன காரணம், அவர் நினைச்சிருந்தா இதை விட சிறப்பா ஒரு டியூன் கூட போட்டிருந்திருக்கலாம் இந்த கந்தன் கருணை திரைப்படத்துக்கு, இந்த பாட்டுக்கு. ஆனா குன்னக்குடி வைத்தியநாதன் என்கிற இன்னொரு இசையமைப்பாளருடைய மெட்டை எடுத்து இவர் இசையமைச்சு அதுக்கு ஏற்ற மாற்றங்கள் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய மனது வேணும். ஏன்னா மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் அவர் மெட்டை என்ன நான் போடுறது, நான் சொந்தமா போட முடியாதுன்னு சொல்லி போடுவாங்க. ஆனா அவர் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். கேவி மகாதேவன் அவர்கள் ஒண்ணு. இன்னொருத்தர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அது அவருடைய மெட்டாவே இருந்தாலும் கேவி மகாதேவன் அப்படி அவர்களுடைய பேர்ல திரையில வருது இந்த பாட்டு அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து முழு முதலா, அதாவது முழு ஒரு ஒப்புதலை வந்து அவர் கொடுத்துருக்காரு. முழுசா பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது அவருடைய ஒரு பெருந்தன்மை. 2. 3வது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஏபி நாகராஜன் அவர்கள் நீங்க எழுதுங்கன்னு சொல்லும் போது அவர் கூட எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனா பூவை செங்குட்டுவனே நல்லா எழுதியிருக்காரு, அவர் எழுதினதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு கலைஞனை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, ரசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. அது ஒரு உண்மையான ஒரு படைப்பாளி, ஒரு உண்மையான கலைஞன். அந்த கலைஞனிடத்துல தான் அந்த ஒரு உணர்வை பார்க்க முடியும். அதை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்ட்ட பார்க்க முடியுது. இந்த 3 பேரும் இந்த பாட்டில் உயர்ந்து நிற்கிறாங்க இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். அதுமாரி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இப்போ வரைக்கும் நம்ம கேட்கும்போது. இந்த பாட்டுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, என்னன்னா சென்னை மாவட்ட நூலகத்தில் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் கலந்துக்கிறாரு, கவிஞர் வில்லிபுத்தன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ கவிஞர் வில்லிபுத்தன் அவர்கள் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச ஆளாம். யாராவது மற்ற கவிஞர்களுடைய பாட்டில் ஏதாவது அவருக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை கிண்டலாவே சொல்லிடுவாங்க. அந்த வகையில் இந்த பாட்டை கிண்டல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்னையா அது திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரிச்சா அது எப்படி திருத்தணி மலையில போய் எதிரொலிக்கும், நியாயம் வேணாமா அப்படின்னு அப்படியா முருகன் சிரிச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. உடனே அதுக்கு சுரதா அவர்கள் உடனடியா ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காரு, ஒரு விளக்கத்தை சொல்லி. என்னன்னா மலைக்கு சிலம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சிலம்புனா ஒலித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. 2 மலைகளுக்கு இடையே பேசுகிற போது ஓசை ஏற்படும். 2 மலைகள் பக்கத்து பக்கத்துல இருந்ததுன்னு வைங்களேன், அங்க வந்து ஒலி ஏற்படும், ஓசை. அததான் சொல்றாரு பூவை செங்குட்டுவன் அவர்கள். திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரிச்சா அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னா, இந்த 2 மலைகள், ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சு இன்னொரு பக்கம் திருத்தணியை வச்சு முருகன் சிரிச்சால் இங்க சிரிச்சால் அங்க எதிரொலிக்கும். அததான் வந்து சரியா தமிழ் படிச்ச நம்ம பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதியிருக்காரு. நீங்க ஒழுங்கா படிக்காம பேசாதீங்க, ஒழுங்கா படிச்சுட்டு பேசுங்கன்னு இருக்காரு ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். அப்படி இந்த பாடல் இவ்வளவு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வரைக்கும் நம்முடைய மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. இப்போ கேட்டாலுமே நமக்கு ஒரு தனி ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம் இந்த பாடலை கேட்கிற போது ஏற்படும். ஒரு தனிக்காக மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதனால இந்த பாட்டை கேளுங்கள். இந்த பாட்டை பற்றி பேசுறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி பல்வேறு பாடல்கள், பல்வேறு அரிய தகவல்கள் குறித்து நம்ம சேனலை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.